அண்ணாமலை. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். சிவபுராணம் திருவாச்சக தொடக்கம். ஈசன் மாணிக்கவாச்சக பெருமானை பூர்ணமா ஆட்கொண்டு, நீ வேறல்ல நான் வேறல்லங்கிற அனுபவத்தை கொடுத்த உடனே அவர் வாக்கால வந்த ஸ்துதி. ஸோ அந்த பூர்ணத்தையோட டேஸ்ட் இதுல பரிபூர்ணமா அனுபவிக்கலாம். நம்ம என்ன பார்த்தோம்? மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இது லாஜிக்கலா ஏதோ படிச்சு வேதாந்தத்துல இருக்கிற தியரி எல்லாம் படிச்சு புரிஞ்சுட்டு இதெல்லாம் மாயை அப்படின்னு டெடியூஸ் பண்ணி இன்டலெக்சுவலா மாய பிறவி அறுக்கும் மன்னன்லாம் அது அவர் இருந்த நிலையில ஈசன் நீ வேறல்ல நான் வேறல்லங்கிற அனுபவத்தை கொடுத்து அறுத்ததோட இஃபெக்ட் அது வார்த்தைகள். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அப்படின்னாக்க அது என்ன இட்ஸ் a revelation actually. இந்த ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸ், இந்த ஒரு உருவத்தோட கனெக்டடா இருக்கிறது தான் நான் அப்படிங்கிற அந்த பேசிக் அசம்ஷன் அப்படியே பிரேக் டவுன் ஆனாக்க அதுதான் நம்மளுக்கு பகவான் இந்த அனுபவங்கள்லாம் இதெல்லாம் சும்மா தியரியா படிச்சாக்க இட் மேக்ஸ் வெரி லிட்டில் சென்ஸ் ஆக்சுவலி. அது அனுபவத்துல தான் இட் மீன்ஸ் சம்திங். அது ஒவ்வொரு ஜீவனுக்கும் அனுபவத்துல கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சுஷுப்தி ஸ்வப்னம் அப்படிங்கிற ஸ்திதி எல்லாம் கொடுத்துருக்காரு ஜீவனுக்கு. ஸ்வப்னம்ங்கிற ஸ்திதியோட ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னாக்க, நம்ம ஒரு லோகத்துல இருக்கோம், அங்க நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறது, நம்ம பலதை பார்க்குறோம் கேட்குறோம் சாப்பிட்றோம், பசிக்கிறது சிரிக்கிறோம் அழறோம், எல்லாம் இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் பாதிக்கிறது. இந்த முழிச்சுக்கிறதுங்கிற மாத்திரத்துல அந்த ஆளு எந்த ஆளு அந்த உலகத்துல அழுது சிரிச்சு பார்த்து பேசி எல்லாம் பண்ணியிருந்தா அந்த ஆளு இல்லாம ஆனான்னா என்ன, அந்த நான்கிற உணர்வு அந்த உருவத்துக்கிட்டே இருந்து பிடிங்கிண்டு இங்க தூங்கிட்டு இருக்கிற ஒரு உருவத்தோட கனெக்ட் ஆயிடுது. அவ்வளவுதான். அதான் சொப்பனத்துல இருந்து முழிச்சுக்கிறதுங்கிறது. ஸோ அது முழிச்சுட்ட உடனே அது இன்னும் ஒரு ரிலீஃப். அந்த லோகமே இல்லாம நம்ம கண், அதாவது இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்துக்குமா எல்லாத்தையும் பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த சீனே அந்த ஆள் மேலதான் டிபெண்டா இருந்து அந்த ஆள் முழிச்சுட்டோடனே அத்தனையும் போயிடுத்துங்கிறது எப்பேற்பட்ட ரெவலேஷன். இது நம்ம வேதாந்தமா உட்காந்து டெடியூஸ் பண்ணி இது செவிருங்கிறது இங்க இல்ல, இது மாயை, இது திருஷ்யமாக்கும் அப்படின்னு நேரம் நடந்து போனோம்னா டமால்னு செவுத்துல மோதிப்போம். அதனாலதான் இது பொய்ன்னு நினைச்சுக்கிறதுக்கும், அதாவது மனசு புத்திய இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுட்டு இது மாயை அப்படின்னு டெடியூஸ் பண்றதுக்கும் அதை உணர்றதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அது. மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. அந்த பொருள் தான் பண்ண முடியும். எந்த ஆளாலையும் தன்னோட சாமர்த்தியத்துல சொப்பனத்துக்குள்ள இருந்து மூழ்ச்சிக்கவே முடியாது. சொப்னத்துல இருக்கிற கேரக்டர் மூழ்ச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, மேக்சிமம் அந்த சொப்னத்துல இருக்கிற சீன் கிட்ட எதுலயுமே இன்வால்வ் ஆகாம, எதுலயும் தன்னை ஈடுபடுத்திக்காம இருக்கிறது தான்
மூழ்கிக்கிறதுக்கு உண்டான யோக்கியத்தையே சம்பாதிச்சுக்கிறது. எதுலயும் கவனத்தை போடாம அந்த நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த சென்டர் அதுலயே கவனத்தை வச்சுக்கிறதுங்கிறத. அப்படி வச்சுட்டாலும் அவளோட சாமர்த்தியத்துல ஒண்ணும் மூச்சு விட முடியாது சொப்னத்துக்குள்ளேருந்து. அது இட்ஸ் ஹேப்பனிங், இட் ஹேஸ் டு ஹேப்பன். அவர் வந்து இந்த மாய பிறப்பு அறுக்கும் மன்னன், அது அந்த வார்த்தைகள்லாம் அது எல்லாமே அனுபவம் தான். திருவாசகத்துல வார்த்தைக்கு வார்த்தை அது எங்க எப்படி அனுபவிக்கிறதுக்கு அண்ணாமலையார் கொடுக்குறாரோ அப்படி அனுபவிக்கிறோம். மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. இது வந்து இட் இஸ் கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆஃப் பிளேன். நான் இந்த ஆளா இருக்கேன், நான் ஒரு இடத்துல இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் அப்படிங்கிற அந்த அசோசியேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா இட்ஸ் டோட்டல் ஷிஃப்ட் ஆக்சுவலி. அது அது என்ன கிராட்டிடியூட் வரும் அந்த அந்த அனுபவத்தை கொடுத்த அந்த சென்டருக்கு என்னதான் சொல்ல முடியும். அவர் போற்றி, அவருக்கு ஒரு நமஸ்காரம். மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி. சீர்மை வாய்ந்த திருப்பெருந்துறை ரொம்ப வைபவமா இருக்கு. அது என்ன வைபவம், என்ன நமக்கு வந்து ஏதாவது நல்ல என்னது என்ன சொல்லுவோம், அது நல்ல பிஸ்னஸ் ஹப்பு இல்லை ஐடி சென்டர்னா ரொம்ப வைபவமா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஸ்பிரிச்சுவல் சாமி எங்க போனாக்க வந்து அப்படியே எல்லாம் அமைதியா இருக்கும். ஆனந்த சமத பெருமானோட ஒவ்வொரு பதிகத்திலையும் அதை அனுபவிக்கலாம். அப்படியே அள்ளி கொட்டுவர். அந்தந்த ஸ்தலத்துல வந்து அந்த ஈஸ்வருடைய சாநித்தியத்தினால அப்படியே எல்லாம் ஆனந்தமா இருக்கும். ஒரு மனுஷன் வந்து ஏதோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கார் லைஃப்லன்னா அவ ஆத்துல இருக்கிறவா அவர் எப்படி வேணா இருக்கலாம். அந்த அந்த அதோட இஃபெக்ட் வந்து சகல பேருக்கும் எங்க கிடைக்கிறது. இன்ஃபேக்ட் அது இல்லாத வாழ்க்கை வந்து துக்கத்தை கூட ஏற்படுத்தலாம். இந்த ஈசன் வந்து எல்லா அவரோட ஆதாரத்துல தானே எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட எவ்வளவு மேக்சிமம் கனெக்டட் ஆகிறதோ, அந்த இருப்பு கிட்ட எவ்வளோ கனெக்டட் ஆகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ the scene is lively and the scene is full of peace. அது சம்பந்த பெருமானோட பதிகத்துல எல்லாத்துலயுமே அந்த இஃபெக்ட் பரமானந்தமா கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷன்லயே வந்து அந்த ஈஸ்வரோட சாநித்தியம் எப்படி இருக்குங்கிறது. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி. அந்த ஈசனுடைய பிரசன்ஸ்னாலேயே வந்து இந்த திருப்பெருந்துறை வந்து சீர்மை பெற்று வைபவமா இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம். அங்க கோயில் கொண்டு அனுகிரக மூர்த்தியா இருக்கிற ஈசனுக்கு ஒரு நமஸ்காரம். ஆறாத இன்பம் மருகுமலை போற்றி. அதுவும் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா டியூவாலிட்டி லெவல்ல வந்து இருக்கக்கூடிய எதாலையும் வந்து ஆறாத இன்பம் கொடுக்கவே முடியாது. அந்த துவந்துவங்கள் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்க்கு உட்பட்ட சந்தோஷம்னு இருக்கு இல்லையா, அதாவது நல்லது கெட்டதுன்னு இருக்குன்னா நல்லது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கிடைக்கும் போது வர சந்தோஷம்ங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் கான்ட்ராஸ்டட் பை தி அதர் சைடு. என்னைக்கும் திருப்தி, என்னைக்கும் ஆனந்தம், அது பூர்ணத்தைங்கிறது வந்து எல்லாத்தையும் கடந்த அந்த ஒரு பொருளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அது வேற மலைன்னு சொல்லியிருக்காரு கரெக்டா, அண்ணாமலை. ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இங்கதான் இருக்கு சூக்ஷ்மம். எந்த ஒரு ஜீவன் அங்க முன்னாடி பார்த்தோம்ல மாயப்பிற யாரோட சாமர்த்தியத்தினாலையும் அடையிற பூர்ணத்தை இல்லை. அது அந்த அதோட அனுகிரகத்துல நடக்கிற விஷயம். அது அதோட அனுகிரகம் இருந்தா எது வேணா நடக்கும். என் சிந்தையுள் நின்ற அதனால் அது ஆக்சுவலா அவர் எப்பயுமே தான் இருக்காரு சித்தத்துலன்னு என்ன, ஸ்கிரீன்ல இருக்கிற சகல படங்களுக்கும் ஆதாரமா அவர் தான் இருக்காரு. அவரோட இருப்புனாலதான் எல்லாமே இருக்கிற மாதிரி காணறது. துக்கமும் சுகமும் அந்த ஆதாரத்துல தான் இருக்கிற மாதிரி காணறது. ஆனா அந்த அந்த ஆதார பொருளை கவனிக்காம சர்ஃபேஸ்ல இருக்கிறதுலயே கவனிக்கிறதுனால அந்த துவந்தங்கள் வந்து பாதிக்கிறது. இப்ப அவருடைய அனுகிரகத்தினால நல்லதோ கெட்டதோ துக்கமோ சந்தோஷமோ எதா இருந்தாலும் அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சுது. அது இருக்கிறதுனாலதான் அந்த சுகமோ துக்கமோ நல்லதோ கெட்டதோ இருக்குங்கிறத வந்து உணர முடிஞ்சுது. என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவர் காட்டி கொடுத்ததுனால அப்படி ஒரு விஷயத்த வந்து
அப்படி ஒரு ஆதார பொருளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சுது. அதோட ஆதாரத்துல தான் நான் இந்த ஆளா இருக்கேங்கிற சென்ஸ் இருக்குங்கிறதையும் உணர முடிஞ்சுது. அதை அவர் காட்டி கொடுத்தாதான் முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு நம்ம அவருக்கு. இந்த சிவபுராணத்தை வந்து ஓதுறதுனால வந்து இந்த ஜீவ போதத்துக்கு முன்னாடியில அந்த ஜீவபோதத்துக்கு காரணமா என்னெல்லாம் வந்து வினை பயன்கள் இருந்ததோ, இந்த ஜீவபோதத்துல இது பண்ணணும், அது பண்ணணும், இது ஆகணும், அது ஆகணும் அப்படிங்கிற அந்த பிரவருத்தி இருக்கு இல்லையா, அது பூராவா அடங்குவான். முந்தை வினை முழு இந்த ஜீவபோதத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய வினைப்பயன்கள் எல்லாம் பூர்ணமா ஓயறதுக்கு அவருடைய அனுகிரகத்தினால இந்த வாக்கு வெளியில வருதுங்கிறார். எவ்வளவு துளி கூட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸே இல்லாத இருக்கிற வாக்கியங்கள் இல்லையா. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. நுதல் கண் இருக்கிற ஈசனாம், நெற்றிக்கண். ஈசனுக்கு வந்து கீழே இருக்கிற 2 கண்கள் வந்து சூரியன் சந்திரன் வந்து லோகத்துக்கு சாட்சி, லோகத்துல அதாவது இந்த இயக்கத்துக்கு சாட்சி. லோகம் பலது இருக்கு அப்படின்னு இங்க பலது நடக்கிற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் காணறது இல்லையா, அந்த சீன்ஸுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி சூரியன் சந்திரன். அந்த நெற்றியில இருக்கிற அக்னி நேத்திரம் வந்து ஞான நேத்திரம். அது இருப்பு அப்படிங்கறத அதுதான் அதோட ஸ்வரூபம். அந்த இருப்பை வந்து காட்டக்கூடியதுன்னு வேற லைட்டு கிடையாது. அது தானே காட்டிக்கும், தன்னை அடையறவா எல்லாரையும் தன்மயமாவே பண்ணி அதுவாவே இருத தெரிஞ்சுக்கிறது. அதுதான் அந்த ஈஸ்வனுடைய 3வது கண், நுதல் கண். கண் நுதலான், அந்த நெற்றிக்கண்ணுடைய கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தே. அவரோட பரம கிருப்பையினால அந்த பொருளோட பரம கிருப்பையினால கண்காட்ட வந்து எய்தி அந்த கிருப்பையினால கிடைச்சது இந்த இஃபெக்ட். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. கடல்னா ஆக்சுவலா பாதம், காலில் போட்டுக்கிற ஆபரணத்துக்கும் கடல்ங்கிற ஒரு பெயர் இருக்கு. திருப்பாதம் அப்படிங்கிறதுக்கும் கடல் அப்படின்னு சொல்றது உண்டு. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலாம். அதான் அவரோட கால் அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது கிராஸ் லெவல்ல தான் மேக்கப் பண்ணி அழகா இருக்கு. ஆக்சுவலா அழகுங்கிறது வந்து பியூட்டிங்கிறதே வந்து the more one thing is connected to the source, the life element. The more one is connected to the life element, the source, the more beautiful it will be. ஜட பொருளுக்கு எப்பயுமே அழகுங்கிறதே கிடையாது. அந்த லைஃப் எலிமெண்ட்டுக்கு தான், லைஃப் எலிமெண்டோட ஃபீச்சர் தான் அழகுங்கிறது. அதனால்தான் வந்து உமையம்மை துவதீயம் சௌந்தர்யம் துகினகிரி கன்னிய, உனக்கு ஈக்குவலண்டா எதுவுமே அழகா பூர்ண சித் சக்தியா இருக்கிறதுனால அழகு அப்படின்னாலே அதுக்கு டெஃபினேஷனே அவள் தான். அது கடந்து ஒன்று இருக்க முடியாதுன்னு. அந்த லைஃப் எலிமெண்டோட இஃபெக்ட் தான் அழகுங்கிறது. அவருடைய திருப்பாதம் அப்படிங்கிறார். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. இதெல்லாம் அனுபவம் போய் வார்த்தையா சொல்ல வேண்டியிருக்கு. ஏதோ போ அவருடைய பரம கிருப்பை, அதான் அதேதான். அவரோட பரம கிருப்பைனால வந்து அந்த அனுபவத்தை வந்து அது அவருடைய திருப்பாதம்னு சொல்றதெல்லாம் ஆக்சுவலி அவரோட பிரசன்ஸ் தான். இட் இஸ் நாட் சம் 2 feet பிசிக்கலா ஏதோ ஹியூமன் ஃபீட் மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட பிரசன்ஸ் தான். அவருடைய பரம கிருப்பையினால அவரோட பிரசன்ஸை வந்து உணர்ந்து ஸ்துதி பண்றதுக்கு அமையறது அதோட கிருப்பையினால. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையன் புகழுமாறு ஒன்று அறியன். அதோட கிருப்பையினால தெரியறது அது எப்படி எல்லாம் அகன்று. அது இதுவும் ஒரு லிமிடேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நம்ம சொல்றோம்ல சாதாரணமா பகவான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கார். ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி ஷியன்ட் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஆம்னி பிரசன்ட்னா நம்மளோட, அதாவது நம்மள்னா என்ன,
அந்த ஜீவ போதத்துல வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, பூதாகாசம், அதை வச்சுட்டு தான் வந்து பகவான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கார். எல்லா இடத்துலயும்னா நம்ம ஊர் பக்கத்து ஊர், நம்ம நாடு பக்கத்து நாடு எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா அவர்ல தான் எல்லாமே இருக்கிற மாதிரி காணுறது. அது தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். வேற எப்படி சொல்றது அது தெரியல, இன்னும் எப்படி சொன்னா அதுதான். என்னது இங்கே விட்டோம், விண்ணிறைந்து மண்ணிறைந்து. அது அதான் பிகாஸ் ஆஃப் த லிமிடேஷன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஆகாஷம் எல்லா ஸ்பேஸ்லயும் இருக்காருமா, பூலோகத்துல எல்லா இடமாவும் அவர் தான் இருக்காரு, எல்லாத்தையும் கடந்த ஒளியா இருக்காரு, எண்ணிறந்து எல்லை இல்லாதானே, எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பவுண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய. இதெல்லாம் வந்து வார்த்தை, இது வாக்கா வந்திருக்கு. அவரோட கிருப்பையினாலதான் அவரோட பிரசன்ஸை ஸ்துதி பண்றேன்னு சொல்லி வார்த்தைகளா வந்திருக்கு. அதுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கு. அது ஸ்ரத்தையோட ஓதர்த்த அதோட எஃபெக்ட் கிடைக்கும். ஆக்சுவலா இதோட பேக்ரவுண்ட்ல வந்து அவருடைய அனுபவம் தான் இருக்கு. அந்த ஒரு பொருள் எந்த ஃபீச்சருமே இல்லாம எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கின பூர்ணதையா இருக்கு. அத ஒரு ஜீவ போதத்தினால எப்படிப்பா ஸ்துதி பண்ண முடியும்? அதோட தன்மைகள் இப்படிப்பட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பொல்லா வினையன் புகழ்மாறு ஒன்று அறியன். இட் இஸ் இம்பாசிபிள் ரதர், ரைட்? நம்ம சம்பந்த பெருமானோட எழுகூற்று இருக்க ரொம்ப அழகா இருக்கும். அதோட ஃப்ளோ கடைசியில வருது, சொல்லுவார் முடிக்கும் போது, அணைய தன்மை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே. ஆக்சுவலா அது அங்கதான் பூர்த்தியா இருக்கு. ஸ்துதி பண்ணிட்டே வரோம் அப்படின்னு சொன்னா உன்னை ஸ்துதி பண்ற ஆளே இல்லாம ஆகிறது அப்படிங்கிறது வரப்பதான் வந்து இல்ல அந்த ஸ்துதி வந்து ஆக்சுவலா பூர்ணமாகிறது. இவர் திருவாச்சகத்திலயும் அந்த மாதிரியே பாட்டுல சொல்லுவார். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே. உனக்கு அந்நியமா ஒரு பொருளே இல்லப்பா, உன்னை யாருப்பா தெரிஞ்சுக்க முடியும்? சொல்றவன் இன்க்ளூடட். அதுல அந்த சொல்றவன் வந்து கரைஞ்சு போயிடுறதுனாலதான் அந்த இஃபெக்ட். இல்லாட்டா அந்த வார்த்தைகள்ல ஒன்றும் ஸ்துதி பண்ணிட முடியாது. எண்ணிறந்து எல்லை இல்லாதானே, டைம் அண்ட் ஸ்பேஸை கடந்து, மைண்டோட பவுண்டரிஸ் எல்லாம் கடந்து, அதோட வைபவத்தை இன்னது என்னதுன்னு எந்த விதத்திலயும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத வைபவத்தோட இருக்கிற ஒரு பொருளை ஒரு ஜீவ போதத்தோட லிமிட்டடா இருக்கிற ஒரு பீயிங்கால எப்படி சொல்ல முடியும்? பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். ஜீவனோட லிமிட்டேஷனை வந்து அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றார். ஜீவன்கிறதே வந்து உண்டாக இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். அப்புறம் அதுல இருந்து எப்படி இந்த ஜீவன்கிறது தனியா பிரிஞ்சு ஒரு ஐடென்டிட்டியோட நான் இந்த ஆளா இருக்கேங்கிறது எப்படிடா வர்றது அப்படின்னு சொன்னா சங்கல்பம். சங்கல்பம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டா, அதனாலதான் அண்ணாமலையான் வந்து அது யாருன்னு பாரு, அது இல்லாம போயிடும். அதை அனலைஸ் பண்ணி நம்ம இது இந்த லோ இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல த காமன் வே ஆஃப் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் இந்த பிரச்சனைக்கு என்ன ரீசன் அப்படின்னு அதை பார்த்து அதை போய் நான் இல்லாம பண்றேன், இல்ல அதை போய் மாத்துறேன், ஏதோ பண்றேன், அதை ஃபிக்ஸ் பண்றேங்க, அதை அப்ரோச் பழகி போயிடுறதுனால அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து பிரச்சனையோட மூலம் வந்து இந்த ஆளுதான். பிரச்சனையா இருக்குன்னு சொல்ற ஆளுதான். அவனோட இருப்புனாலதான் அந்த பிரச்சனையே இருக்கு. அதனாலதான் அண்ணாமலையான் வந்து ஆள் யாருன்னு பாரு, ஆள் இல்லாம ஆயிட்டான்னா பிரச்சனை இல்லாம போயிடும். நம்ம ஆளை ரீடைன் பண்ணிட்டு பிரச்சனையை மட்டும் இல்லாம பண்ணோம்னு பார்த்தோம்னாக்க இட் கேன் நெவர் ஹேப்பன். ஆள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையும் இருக்கும், சொல்யூஷனும் இருக்கும். அது மாறி மாறி வந்து போயிட்டே இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இந்த ஜீவன் வந்து சங்கல்பம் அது என்னமோ தெரியல, அது என்ன ஏதோ தோணுறதோ இல்லையோ, அது சில பேர்லாம் சொல்லுவா, ஐயோ அடுத்த ஜென்மா வந்து இந்த மாதிரி பிறக்கவே கூடாது, ஒரு கிளியா அவனா இருக்கலாம் இன்னும் சொல்லுவா. அவ வாழ்க்கை அந்தந்த சிச்சுவேஷன்ல என்ன இன்புட் கிடைக்கிறதோ ஏதோ சம்திங் வாட் எவர் ஆன் அர்த்தம்.
அந்த மாதிரி அது சங்கல்பத்தினால அந்த ஜீவன் வந்து இட் கோஸ் த்ரூ டூ மெனி எக்ஸ்பீரியன்சஸ். அது அது ரொம்ப கிராசிஃபை ஆகி அந்த சங்கல்பங்கள் அதுக்கு தகுந்த உருவமே கிடைச்சி விடுறது. எனக்கு தண்ணிக்குள்ள போகணும்னு பயங்கர ஆசை இருந்தது, அதையே நினைச்சுட்டு கவனிச்சுட்டே இருக்கேன்னா ஒரு ஜென்மா மீனா இருந்துட்டு போயேன்னு கொடுத்து விடுவார். பறக்கணும்னு ஆசையா இருக்குன்னா ஒரு ஜென்மா பறவையாரு ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான்னா அந்தந்த மிருகமா அந்தந்த அந்தந்த ஃபீச்சர்ஸ் எந்த மிருகத்துல வந்து நல்லா மேனிஃபெஸ்டடா இருக்கோ அந்தந்த ஃபார்ம்ல இருந்து இந்த வாசனையை தீத்துக்கோன்னு கொடுத்து விட்டுருவார் பகவான். அந்த மாதிரி அந்த ஜீவன் வந்து அது ஒரு ஒரு உருவத்துல வந்து எதையோ அனுபவிச்சுட்டு இருக்கிறது, ஏன்டா இங்க வந்தோம் இதெல்லாம் நன்னாவே இல்லை அப்படின்னு இன்னொரு உருவத்தை பார்த்தா ஆசை வந்து விடுறது, அப்படி இருக்கலாமே அப்படின்னு தோணி போயிடுறது. அப்புறம் அடுத்த ஜென்மா அந்த மாதிரி ஒரு உருவம் ஏதோ ஒண்ணு. ஆக மொத்தம் புல்லு பூடு புழு மரம் பலவிதமான மிருகங்கள் பறவைகள் பாம்பு அப்படியே பேசாம கல்லு மாதிரி பேசாம உட்காந்தா நல்லா இருக்கும்னு தோணி சரி ஒரு ஜென்மா பாறையா இருந்துட்டு போன்னு கொடுத்து விடுவாரு. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்னென்னமோ அந்த ஜீவ சங்கல்பத்தினால வல் அசுரராகி முனிவராய் தேவராய். இதெல்லாம் என்னன்னாக்க நம்மளுக்கு அதாவது இந்த மனசு புத்திக்கு வந்து எது நன்னா இருக்கு எப்படி இருந்தா நம்ம சௌக்கியமா இருப்போம்னு தோணுறதோ அது பின்னாலெல்லாம் போய் 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 அந்த பூர்ண நிலையை அடைய முடியுமா, அந்த பூர்ணமான சௌக்கியத்தை அடைய முடியுமா அப்படின்னு தேடுறதுனால பிரயோஜனம் இல்லை. தட் சர்ச் இஸ் ஃபியூட்டைல். It will only take you through other so many other forms and so many other experiences in that forms, in those forms. எனக்கு வந்து முக்தி வேணும், எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா அது வேணும்னு வச்சுட்டா போறோம், நம்மள அதுக்கு ரூட் போட வேண்டாம். அது அந்த தாகம் வந்து ஹிருதயத்திலேருந்து பூர்ணமா வருது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு எப்படி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ரீட்ரேஸ் பண்ணி அந்த மூலத்தை அடையணுமோ அதுக்கு உண்டான வழியை வந்து பகவான் காமிப்பார். அதுதான் அந்த அனுகிரக சக்தின்னு பஞ்ச கிருத்தியங்கள்ல அந்த அனுகிரக சக்தின்னு இருக்கு இல்லையா, அதுதான் அண்ணாமலையான் வந்து எஸ்டாப்ளிஷ்டா சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தைகளை அனுபவிக்கிறதுக்கு. The Lord out of his infinite compassion puts every jiva in such situations in life that are best suited for its spiritual development. ஒரு ஜீவன், he doesn't say human being, எவ்ரி ஜீவா எந்த யோனியில இருந்தாலும் எந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கிற ஜீவனா இருந்தாலும் சரி, அந்த அதுக்கு வேணும்னு தோணுறதோ வேண்டான்னு தோணுறதோ அந்த பரமமான ஒரு நிலை இருக்கு இல்லைன்னு தோணுறதோ அது என்ன அதோட கிராஸ்ப்ல இருக்கோ அதெல்லாம் தெரியாது. அந்த எல்லாத்தையும் நடத்துற அந்த சக்தி அதோட பரம கிருபையினால ஒவ்வொரு ஜீவனையும் அது இருக்கிற படியிலேருந்து அடுத்த படிக்கு ஏறி போறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் அதுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கான். நம்மள வந்து கொஞ்சம் சூக்ஷ்மமா இந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து பார்க்க பழகின்றோம்னா இந்த சக்தியை நன்னாவே உணரலாம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது இருக்கிற சிச்சுவேஷன்ல அடுத்த லெவல் போறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் ஒரு இது கொடுத்துட்டே இருக்கார், கான்ஸ்டன்டா கொடுத்துட்டு இருக்கார். சரி அதுக்குள்ள போயாச்சு ரொம்ப. மனிதரா பேய கணங்களா அதான் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்னால வந்து நம்ம ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி நம்மளோட புத்தி மனசு புத்தி தானே நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கு மேல வேற என்ன கண்ணு தெரியும்? இவ்வளோ இந்த ரோடை பாரு எவ்வளவு தூரம் கண்ணு தெரியும்னா ஏதோ ஒரு 50 அடி கண்ணு தெரியும், அதுக்கப்புறம் எவ்வளவு கண்ணு தெரிய போறது? அந்த புத்தி மனசோட லிமிட்டேஷன் இருக்கு. எல்லாத்தையும் கடந்த அந்த சக்திக்கு தான் வந்து இந்த ஜீவர் என்ன ஆதி காரண காரியங்கள் அறிந்த சின்மய பூரணன். இந்த ஜீவன் எந்த ஜென்மாலும் எப்படி இருந்தது, அதுக்கு என்ன வாசனைகள், எந்த முடிச்சு, எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் படியில இருக்கு, எங்க டைவர்ஷன் எடுக்கணும், எந்த ரோடுல போகணும், எல்லாம் அந்த பொருளுக்கு தான் தெரியும். அது பார்த்து பார்த்து அது அழைச்சிட்டு போயின்னு இருக்கு. இது உணர்ந்தா பேசாம இருக்கலாம் இல்லையோ, அதான் சும்மா இருங்கிற பகவான். என்ன விளையாடு சும்மா இருக்கு. அது நடத்துற சக்தியை போய் புடுங்கி தின்னு நீ இதை பண்ண அதை பண்ணு குறுக்கே போடா, சும்மா இரு பேசாம இரு. அது பார்த்து அழிச்சின்னு போயிட்டு இருக்கு. அது உணர்ந்து பேசாம இரு, அடங்கி இரு. கல்லா பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய்
என்னென்னமோ ரிஷியா இருந்தா சந்தோஷமா இருக்கும், தேவதைகளா இருந்தா சந்தோஷமா இருக்கும், அசுரனா இருந்தா பரமசக்தியெல்லாம் இருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமா என்னெல்லாம் நினைச்சுட்டுதோ சங்கல்பம் பண்ணித்தோ ஜீவன் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பிறவியும் பிறந்து இழைத்து ஆனா எதுலயுமே பூர்ணத்தை கிடைக்கல. எந்த ஃபார்ம்ல எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணி தன்னோட சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி என்னத்தை ட்ரை பண்ணியும் டயர்ட் ஆயிடுதான். ஆனா தட் இஸ் ஒன் பிக் கெயின். அண்ணாமலையான்ட்ட ஒரு அடியார் வந்து அவருக்கு ஏதோ இப்பதான் தானே யாரும் படிக்கிறதே இல்லை. கொஞ்சம் ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி எல்லாம் கூட நிறைய புஸ்தகங்கள், கிரந்தங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நிறைய படிப்பா எல்லாரும். அவருக்கு ஏதோ படிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடெல்லாம் இருக்கு. பகவானே இந்த புஸ்தகம் ஏதோ புஸ்தகம் அதெல்லாம் ஏதோ படிச்சாக்கா கிடைச்சுடுமா அப்படின்னு கேட்பார். கிடைக்காது அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவார். புஸ்தகம் படிக்கிறதுனால கிடைக்காது அப்படிம்பார். அப்படின்னா என்ன புஸ்தகமே படிக்கப்படாதா அப்படிம்பார். படி நல்லா படிங்கோ அப்படிம்பார். படிச்சா கிடைக்காதுங்கிறேன், அப்புறம் படிங்கோன்னு ஏன் சொல்றேன்? அது படிக்கணும், அது படிச்சிருந்தா என்னமோ கிடைக்கும் அப்படின்னு தோணுறதோ இல்லையோ, அது படிச்சு அது கிடைக்கலன்னாக்க சரி, இதை படிச்சாலும் கிடைக்காதுங்கிறது ஹிருதயபூர்வமா தெரிஞ்சிடும். யாரோ படிக்காதேன்னு சொன்னாங்கிறதுக்காக படிக்காம அதை வச்சுட்டு அவர் சொன்னாருங்கிறதுக்காக அதை படிக்கல, அதை படிச்சிருந்தேன்னா என்னமோ கிடைச்சிருக்கும்னு அது போயிடும் இல்லையோ, அதுக்காக அது படி. அது ஒரு பெரிய பிரயோஜனம் ஆக்சுவலி. ஒவ்வொரு விதமாவும் ட்ரை பண்ணி அந்த ஜீவன் தன்னோட சாமர்த்தியத்துல ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்லயும் இருந்து தன்னோட அந்தந்த லெவல்ல தன்னோட சக்தி தன்னோட சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி இழைச்சு போய் டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா இந்த ரூட்ல எல்லாம் போனா நிச்சயமா கிடைக்காதுங்கிறது நல்லா தெரியும். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கெயின் ஆக்சுவலி. பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், உன்னோட கிருபையில தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது அப்பதான் பூர்ணமா தெரியும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். பொன்னடிகள்னா அதான் இப்ப நம்ம அவர் திருப்பாதம், ஈஸ்வனுடைய திருப்பாதம்ங்கிறது அவரோட பிரசன்ஸ் தான். அவனோட பிரசன்ஸை வந்து இன்னைக்கு உள்வாங்கிட்டு உன்னோட அனுபவத்துல வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைச்சது. சின்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி. நம்ம இந்த எந்த ஆளு வந்து நான் ஃப்ரீடம் அடையணும்னு நினைக்கிறானோ அந்த ஆளா இருந்துட்டுதான் அவன் முயற்சியே பண்ண முடியும். அதுவே தான் தலை ஆக்சுவலி. அதனாலதான் அண்ணாமலையான் சொல்ல, the mind will never accept any way which will cause its death. மனசை அனலைஸ் பண்ணி அது வந்து அழிஞ்சு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அது பயந்துன்றோம், இந்த மார்க்கம் வேண்டான்னு விட்டுடும், அது போகவே போகாது. அப்ப அந்த மேலேந்து ஒரு சக்தி அதை பிடிச்சு தூக்கினாதான் வந்து எனக்கு எப்பயும் எடுத்து ஒண்ணுன்னா கீழே அது க்ளூ மாதிரி ஏதோ ஒண்ணு கொட்டிருக்கு, 2 கை 2 கால் எல்லாம் ஒட்டின்னு கொடுத்து அதுலனாக்க ஒரு ஆளாலையும் அதுல எழுத்துக்க முடியாது. காலை தூக்கணும்னா கையை அமுக்கிக்கணும், இந்த கையை தூக்கணும்னா அந்த கையை அமுக்கிக்கணும், ஏதோ ஒண்ணு ஒரு சப்போர்ட்டை வச்சுன்னா அப்படியே மேல நான் 2 கை 2 காலோட மேல பறக்கிறேன்னு பறக்கவே முடியாது. அது ஒட்டின்னு இருக்கிறது மேலேந்து ஒரு ஆள் கொக்கிய போட்டு பிடிச்சு தூக்கினாதான் எழுந்திருக்க முடியும். அதுதான் வந்து ஈஸ்வனுடைய கிருப்பை. அந்த திருப்பாதம்னா அவரோட பிரசன்ஸ். பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அன்னைக்கு நீ பிடிச்சு தூக்கி இந்த இது எல்லாமே மாயை அப்படிங்கறத அனுபவபூர்வமா கொடுத்ததுனால வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்பாடின்னு ஒரு அப்பதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். டன் வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அப்படி எனக்கு ஒரு கிருப்பை பரம ஆனந்தம் ஏற்படுறதுக்கு அது எங்கேருந்தோ வெளியிலேருந்து வரலாம். என் உள் எப்பவும் அதுதானே தெரியறது இல்லையா? சொப்பனத்துலேருந்து முழிச்சுனோன்னா நம்ம ஏதோ புது ஆளுன்னு ஒண்ணு, ஐயோ நான் தான் சொப்பனத்துல இவ்வளவு நாழி அந்த ஆளுன்னு நினைச்சிட்டு இத்தனை கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படிங்கிறது. அது இட் இஸ் ஆல்வேஸ் வித் த ஹார்ட் தட் ஒன் கெட்ஸ் கனெக்டட் ஃப்ரம் பிட்வீன் ஸ்டேட்ஸ். நான் இருக்கேன்ற அந்த உணர்வு என்னோட ஹிருதயத்திலே, நீ வெளியிலேருந்து எங்க வந்த, இத திருப்பெருந்துறையில ஒரு ஆளு வந்தாருங்கிறதுலாம் இல்லை, என் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்ற மையா. பிரணவம்ங்கிறது ஒண்ணும் இல்லை, அந்த அனுபவத்தோட சவுண்டு ஃபார்ம், மூலமான சவுண்டு ஃபார்ம். ஸோ என்னோட ஹிருதயத்துல ஆல் எலாங் அந்த அனுபவமாவே இருந்தது வந்து இன்னைக்கு அது ரிவீல் பண்ணி அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடமை கொடுத்தது. மெய்யா விமலா
விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இதெல்லாம் திருவாச்சகத்துல அங்கங்க மாணிக்கவாசக பெருமான் வந்து ஈசனை வந்து தன்னோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி பேரெல்லாம் காயின் பண்ணி கொட்டி தள்ளுவார். அங்கங்க அவருக்கு பேர் வச்சுட்டே இருப்பார். அது அனுபவமா இருக்கும் ஒவ்வொரு பேரும். அப்படியே சத்தியஸ்வரூபமா இருக்கிறவனே, மெய்யா, விமலா, அந்த மலங்களோட லேச ஸ்பர்ஷம் கூட இல்லாதவர். நான் இருக்கேங்கிற அந்த உணர்வுல வந்து இந்த நான் அந்த உருவமா இருக்கேங்கிறதோ ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல எனக்கு ஏதோ பண்ணணும் பண்ணினதுனால இது இருக்கு ஏதோ அந்த கர்மாவோட கனெக்ஷன் எதுவுமே நான் இருக்கேங்கிற அந்த உணர்வுல வந்து தொடவே முடியாது. அது ஸ்கிரீனும் படமும் மாதிரி. படத்துல என்னதான் வந்தாலும் அது வந்து ஸ்கிரீன்ல ஒரு டெயிண்ட் கூட பண்ண முடியாது, ஒரு மார்க்க கூட போட முடியாது. அப்படியே அதுதான் விமலன். எந்த மலங்கள்னாலையும் வந்து அத ஸ்பர்ஷமே பண்ண முடியாம இருக்கிற பியூரிட்டி. மெய்யா, விமலா, விடைப்பாகா, ரிஷபத்தை வாகனமா கொண்டவர். அது ரிஷபம் வந்து தர்மத்துக்கு பிரதீகம். எந்த மார்க்கத்துல வந்து போனானாக்கா அந்த ஜீவன் வந்து பூர்ணமான அனுபவத்தை அடையுமோ அந்த மார்க்கம். அதே வந்து ஈசன் தன்னோட வாகனமா நந்தியம்பெருமானோட ரெப்ரசன்டேஷனா கொண்டிருக்கார், தன்னோட வெற்றி கொடியிலையும் சிம்பலா கொண்டிருக்கார். விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் வந்து ஈசனே கொடுத்த சப்த ராசி தான். தன்னோட இருப்பை வந்து அப்படியே சப்த ராசியா கொடுக்கிறார். அந்த அந்த சவுண்டோட இஃபெக்ட் என்ன அப்படின்னாக்க மகாபெரிவா வந்து தெய்வத்தின் குரல்ல சொல்றா, அந்த வேத மந்திரங்கள் அது புரியறதோ புரியலையோ அது என்னவோ தெரியாது, அந்த சவுண்டோட வைப்ரேஷன்ல வந்து அமைதி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளுக்கு சாதாரணமா ஏதோ நம்ம ஒரு வார்த்தை அப்யூசிவ் வேர்டெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது எங்கேயோ போய் குத்துறது, யாரையோ இரிட்டேட் பண்றது, துக்கப்படுத்துறது, அழறது, அந்த மாதிரி இந்த வேத மந்திரங்கள் அந்த சவுண்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம். இது அதுன்னு இல்லை, எனக்கு வேணுங்கப்பட்டவா என் ஃப்ரெண்ட்ஸுன்னெலாம் இல்லை, அந்த பிரகிருதிக்கே ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இஃபெக்ட். அது ஈசன் தான் கிருபையினால வந்து தன்னுடைய தான் இருப்பு அப்படிங்கிற நிலையிலிருந்து ஏக பொருளா இருக்கிறதுல இருந்து இருப்பு இயக்கம்னு ஆனார். அதுக்கப்புறம் வந்து இந்த முத்தொழில்களா ஆனார், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆனார். அப்புறம் 4 வேதங்களா ஆனார் சப்த ரூபமா. அதை ஓதறது அது வந்து அதோட அந்த சப்த ராசி தான் வந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அறிவு பூர்ணமா அதுல இருக்கு. அதனாலதான் பிரம்மா வந்து வேதத்தை ஆதாரமா கொண்டுதான் சிருஷ்டியே பண்றார் அப்படின்னு வரும். அது வந்து அறிவு கருவூலமா இருக்கிறதும் எல்லாம் அதுல இல்லாத அறிவுங்கிறது வெளியில எங்கேயுமே கிடையாது. அது ஈஸ்வரனோட அந்த சிருஷ்டிக்கே ஆதாரமா இருக்கிற அறிவே அதுதான். அந்த வேதங்கள் அந்த அறிவுல பெருசா இருக்கக்கூடிய அந்த வேதங்களே வந்து எந்த பொருளை வந்து ஐயன் அப்படிங்கிறதுக்கு வந்து அழகன்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு, வழிகாட்டுற ஆச்சாரியன்கிற அர்த்தமும் இருக்கு. வேதங்கள் வந்து அந்த பரம்பொருளை வந்து ஐயா நீதான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்ண ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. he is all encompassing and he is the base of everything அப்படின்னு அந்த வேதங்களே அவரை தான் ஸ்துதி பண்றது. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள், அந்த பொருளோட வைபவத்துல தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு அறிவில பெரிய வேதங்களே ஸ்துதி பண்ணக்கூடிய நுண்மையான பொருள். சோ சட்டில்னாக்கா வந்து இட் கேன் நெவர் பி, its features can never be captured by anything else. It is so subtle that one can only be that. அதனால்தான் என்னது வேதங்களாலும் வந்து ஸ்துதி பண்ண முடியல, வேதங்களாலையும் வந்து கம்ப்ளீட்டா அது இதுதான் அப்படின்னு வந்து வார்த்தைகள்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியாது. வாக்குக்கு மனசுக்கெல்லாம் வந்து கடந்து இருக்கிற பொருள். இப்ப நம்மள்டே யாராவது நீ இருக்கியா அப்படின்னு வாழ்ட்ட நீ இருக்கியா அப்படின்னு யாராவது கேட்குறான்னா நான் இருக்கேங்கிறது வந்து உணர்வு, நான் இருக்கேங்கிறது தெரியறதே. அது ஆமா நான் இருக்கேன்னு சொல்லலாம். ஆமா நான் இருக்கேன்னு சொல்றதுனால அந்த இருப்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு சொல்ல முடியுமா என்ன?
அது இருப்புங்கிறது வந்து இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த பண்ற ஆள் வந்து அதுல கலந்து போய் அதுல if he loses himself by hook or crook அது அந்த மூலத்துல வந்து ஒடுங்கி போயிட்டோம்னா அது என்னங்கிறது அனுபவமா கிடைக்கும். இல்லாட்டி அதை எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ண முடியாது. யாராலையுமே எக்ஸ்பிரஸ் பண்றவன் இருக்கிற வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அது அதனாலதான் தட்சிணாமூர்த்தி வந்து மௌன அதுவா இருந்து சொன்னார். அதுதான் அண்ணாமலையானது ஆதி குரு அன்று செப்பாது செப்பி தெரியுமா செய்தனரேல் எவர் செப்பி தெரிவிப்பர். அது அந்த பரம்பொருளே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னா அதுவா இருந்துதான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அப்ப வேற யாரால அது வார்த்தைகள்ல சொல்ல முடியும்? வேதங்களாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. உண்மையா ஹிருதயத்துல அனுபவத்தை அடைஞ்சவாளோட ஸ்துதி எதுல பார்த்தாலும் உன்னை எப்படி நான் ஸ்துதி பண்ண முடியும்னு தான் சொல்லியிருக்காளே தவிர்த்து யாருமே ஐ ஹாவ் ரிட்டன் தி ஃபைனல் வேர்ட், திஸ் இஸ் என்ன எழுதியிருக்கிறது தான் ஃபைனல், இது வந்து போரும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காளோ? சொல்லவே முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. வாஸ்தவமா அதை அனுபவிக்கிறவன் வந்து அதுல இல்லாம போயிடுவான், அவ்வளவுதான். அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம் இல்லை அது. என்ன இங்க விட்டோம்? வேதங்கள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியன். So it is such a subtle thing. Subtle thingனா beyond the grasp of any gross capacities. பார்க்கறது கேட்கறது இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் விட வந்து ரொம்ப சட்டிலானது இது. இப்ப உருவம் இருந்தாதான் கண்ணால பார்க்க முடியும், அதுக்கு ஏதாவது சப்தம் இருந்தாதான் அதை காதால கேட்க முடியும், அதுக்கு டேஸ்ட் இருந்தாதான் நாக்கால அதை ருச்சிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் இல்லாத பொருளை எப்படி கண்ணால எப்படி மனசு எண்ணங்கள், அது ஏதோ எண்ணங்கள்ங்கிறது மனசே வந்து இந்த 5 இந்திரியங்களோட இன்புட்டோட டேட்டா பேஸ் தான். ஆப்பிள்னா இப்படி இருக்கும், மல்லிகைப்பூனா அப்படி இருக்கும், மாம்பழம்னா இப்படி இருக்கும், மரம்னா இப்படி இருக்கும், மாடுனா அப்படி, இதெல்லாம் ரெக்கார்டு தான். இந்த மாதிரி அது எல்லாத்தையும் இந்த 5 இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டதை மனசு எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்? இல்லை புத்தி தான் அதோடைய தன்மைகளை எப்படி வந்து அனலைஸ் பண்ண முடியும்? அதனால்தான் இது இல்லைன்னு சொல்லிதான் அதை வந்து நெகேட் பண்ண முடியுமே தவிர்த்து இதுதான் அப்படின்னு அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்க முடியாது. நுண்ணிய பொருள் வெய்யாய் தனியாய் ஏமான நாமே, அது இல்லதான் அது வந்து எல்லாத்தையும் கடந்த பொருள், எந்த ஃபீச்சர்ஸும் அதுக்கு கிடையாது. அதனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து காணப்படுறதோ எல்லாமே அதுல வந்து அதை ஆதாரமா கொண்டுதான் இருக்கு. ஸோ எதை வேணா அதுக்கு அட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம இந்த ஒயிட் லைட் இருக்கும் இல்லையோ, சூரியன்லேருந்து வர வெளிச்சம் வந்து இட் இஸ் நாட் ஒயிட் கலர், இட் இஸ் ஒயிட் லைட். நம்ம இந்த பிசிக்ஸ் ஆப்டிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லாம் வந்து ஒயிட் லைட்டை பிரிசம் வழியா பாஸ் பண்ணினாக்க இட் கிவ்ஸ் அவுட் 7 கலர்ஸ். அது ஒரு ஒயிட் கலர். அது ஒயிட் கலர் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த ஒயிட் லைட், பிளாக் கலர் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த ஒயிட் லைட், ரெட்டு கிரீனு ப்ளூ எதா இருந்தாலும் எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஒயிட் லைட். அந்த மாதிரி இருக்கிற அந்த பொருள், அப்ப அதுல வந்து பிளாக்கும் அதுதான், ஒயிட்டும் அதுதான், ரெட்டும் அதுதான், கிரீனும் அதுதான். எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து எந்த ஃபீச்சர்ஸை வேணா அது மேல போடலாம். ஆனா அது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கினது, எல்லா கலரையும் தனக்குள்ள அடக்கினது. அதுல இருந்து தான் எல்லா கலர்ஸும் வருது. ஆனா ஒயிட் லைட்டுக்கு என்ன கலர் சொல்லு அப்படின்னா ஒரு கலரும் இல்லை அதுக்கு. அந்த தன்மையை தான் இந்த சிவபுராணத்துல அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். வெய்யாய் தனியாய், சூடா இருக்கிறது வெய்யாய், தனியாய் குளுமையா இருக்கிறது எல்லாமே நீதான். இயமான நாம் விமலா, இயமானங்கிறது வந்து இந்த அகங்காரம், அப்படி அகங்கார இத்தியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா கீதையில சொன்னாரோ, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் that which perceives the pairs of opposites, அதுவும் நீயா தான் இருக்க. அதாவது the one who perceives the pairs of opposites and the pairs of opposites are all you. வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா. ஆனா அது அந்த மேனிஃபெஸ்டேஷனோட மலங்கள் எதுவுமே அதை ஸ்பர்ஷம் பண்ணாது. அதான் அந்த ஸ்கிரீனும் படம் மாதிரி, என்னதான் சீன் வந்தாலும் நல்ல சீனா இருக்குன்னு ஸ்கிரீன் கொஞ்சம் அதோட ஒட்டிப்போம் அப்படின்னு அதோட இம்ப்ரெஷன் எடுத்துக்காது.
அது என்னதான் நல்ல சீனா இருந்தாலும் இட் லேக்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ரியாலிட்டி அபார்ட் ஃப்ரம் த ஸ்கிரீன். அப்படி ஆதாரமா இருக்கக்கூடிய பொருள் என்னது ஐயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. இந்த பொய்ங்கிறது அந்த பிளேன்ல இருந்து பார்த்தாதான் தெரியும். அதை நம்ம சொப்னத்துல இருந்து முழிச்சுக்கிற மாதிரி தான். முழிச்சுனதுக்கு அப்புறம் தான் சொப்ன லோகம் பொய்ன்னு தெரியும் இல்லையா? அப்படி அந்த அது பொய்ன்னு உணரும்படியா ஹிருதயத்திலேருந்து ஒளிரக்கூடின மெய் ஞானமான ஒளியாவர். இந்த சோகால்டு ஜாகிரத லோகம் சொப்ன லோகம் மாதிரியே இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு உணரும்படியா ஹிருதயத்திலேருந்து ஒளி வீசக்கூடின மெய்ச்சுடர். அந்த அனுபவத்துல இருந்தாதான் எப்படி சொப்னத்திலேருந்து முழிச்சுண்டா அந்த லோகம் பொய்ன்னு தெரிஞ்சதோ, அந்த அனுபவத்துல இருந்தாக்க இந்த ஜாகிரத லோகமும் பொய்ங்கிறது தெரியும். பொய்யாயின எல்லாம் போயகல அருளி மெய் ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே. அவர் எப்படி அந்த மூலத்துல அடங்கி இருந்தா அந்த வார்த்தைகள் வந்திருக்கும்ல. எஞ்ஞானம் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. நான் அதான் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இட் இஸ் ஹைலி இன்கேப்பபிள் ஆஃப் என்ன, இட்ஸ் a different plane. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸால இட் கேன் நெவர் கெட் டு தட் லெவல். அப்படி இருக்கக்கூடிய ஆனந்த கணம் அவர். வேர் த இண்டிவிஜுவல் அந்த லிமிட்டேஷன் கேன் நெவர் ரீச் அவுட். அது மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்த கணம். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவே. அதான் இருளை போக்கணும்னாக்க வெளிச்சம் வரணும், வெளிச்சத்தை போக்கணும்னா இருள் வரணும். நம்ம ஆக்சுவலி நம்ம சாதாரணமா ஒரு பக்கம் தான் பார்ப்போம். இருளை வெளிச்சம் வந்ததுன்னா இருள் ஓடி போயிடுவோம் ஓடிம்போம். ஆமா, வெளிச்சம் தான் இருள் ஓடி போயிடுவோம். ராத்திரி ஆர்த்த இருள் வந்ததுன்னா வெளிச்சம் ஓடி போயிடும். அது அது ஒரே பொருள் தான். It comes in the form of light and it comes in the form of darkness. And one takes over the other. அவ்வளவுதான். இவர் அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த ராங் நாலேஜ் அதை கிளியர் பண்ணக்கூடிய நல்ல அறிவு. அதாவது எது உண்மையோ அதை காட்டக்கூடிய அறிவு. அதுவா இருக்கிறவனே அஜ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவே ஆக்கம். இதே இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அந்த அகண்டமா இருக்கிற போதமும் போயிடுறது இல்லையா? அது டார்க்னஸ் அண்ட் லைட் மாதிரி தான். அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. யாருக்கு அது இருக்கிற மாதிரி காணறது அப்படின்னு பார்த்தானாக்கா அது இல்லைங்கிறது தெரியும். எப்பயுமே இந்த ராங் நாலேஜ் இருக்கு அப்படின்னு அந்த கார்னர் ஸ்டோன், அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனை அது போட்டுண்டு அப்புறம் நம்ம தாண்டணும்னு பார்க்கறது மீனிங்லெஸ். அதனாலதான் அண்ணாமலையான் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இண்டிவிஜுவல் சென்ஸ் லிமிட்டேஷனை ஆதாரமா வச்சுட்டு என்ன கேள்வி கேட்டாலும் இது யார் கேட்கறான்னு பாரு, அது இருக்கான்னு பாருன்னு சொல்றதோட பர்பஸே அதுதான். இல்லைன்னா என்ன டிஸ்கஷன் பண்ணினாலும் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அஜ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். அதுக்கு உத்பவம் ஸ்திதி நாசம் அது அப்படிங்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இருப்பு அப்படிங்கிற நீ இருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை வச்சு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அனுபவம் எதை பேஸா வச்சு நான் இருக்கேன்னு சொல்றோமோ அது எந்த காலத்திலயாவது உண்டான மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கோ, இல்லை இத்தனை நாளா நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த டைம் எலிமெண்டோட கனெக்டடா இருக்கிற ஒரு சென்ஸ் இருக்கோ, அளவு இறுதி நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இட் இஸ் கோயிங். இப்ப சரீரம் நம்ம எல்லாம் என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் போறோம்லாம் சொல்றோம் இல்லையோ, அது மாதிரி நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு என்னைக்கோ இல்லாம போறதுங்கிற அந்த சென்சேஷன் இருக்கோ, அது அந்த அந்த அனுபவம் எதை வச்சு நான் இருக்கேன்னு சொல்றோமோ அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அதுக்கு இட் இஸ் பியாண்ட் டைம்ங்கிறத நம்மளே சென்ஸ் பண்ண முடியும். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அந்த பொருளுக்கு உண்டாகிறது இருக்கிறது அழியறதுங்கிறது கிடையாது. ஆனா அதோட ஆதாரத்துலதான்
பல பொருட்களும் பல விஷயங்களும் உண்டாற மாதிரியும் இருக்கிற மாதிரியும் அழியிற மாதிரியும் காணறது. அதனாலதான் நம்ம ஸ்கிரீன் சொல்லிட்டே இருக்கோம். ஸ்கிரீன் வந்து அப்கோர்ஸ் ஸ்கிரீன் வந்து அப்படி ஒரு எட்டர்னலா இருப்போன்னு கிடையாது அதுக்கு. பட் அதுலதான் வந்து பிக்சர்ஸ் எல்லாமே வந்து காணறது, பலது நடக்கிறது, பல இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது, அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணினோடனே போயிடுறது. அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவம், நான் என்னோட இருப்ப உணர்ற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. அப்புறம் நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன் என்னவோ எல்லாம் வருது. கஷ்டப்பட்டேன், இல்லை பட்டுன்னு இருக்கேன், நன்னா இருக்கேன், என்னவோ வருது, அழுதேன், சிரிச்சேன், சண்டை போட்டேன், எல்லாம் வருது. எல்லாமே நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆதாரத்துல தான் வந்து பலதும் காணப்படுறது. அந்த நான் இருக்கேன்னு ஏன்னோ நம்மலாம் இன்னைக்கோ ஒரு நாள் போறோம்னு போய் எங்க போறோம்னா அங்கதான் போறோம். நான் இருக்கேன்ற அந்த உணர்வுல தான் போறது. எப்படி அந்த சொப்பனத்துல இருந்து முழிச்சுக்கிற ஆளு வந்து அந்த தூங்கிட்டு சொப்பனம் பாக்குற ஆளுகிட்ட வந்து லயம் மாறானோ, அந்த மாதிரி நம்மளுக்கு இப்பவே அதான் அண்ணாமலையான் சொல்வார், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹா இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள்னா எப்பயுமே இருக்கணும் இல்லையோ, அது அவர் என்னைக்கும் அது விடுறதே இல்லை. நீ வந்து யூ ஆர் எட் டு ரியலைஸ்னு ஒரு ஆள் கிட்ட கூட எப்பயுமே சொன்னதே கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி தேர், இட் இஸ் ஆல்ரெடி ரியலைஸ்ட், there is nothing new to be gained அப்படிதான் சொல்லினே இருப்பார். அப்ப இப்ப இருக்கணும் இல்லையோ, இட் இஸ் ஹியர் அண்ட் நவ் அப்படின்னா இப்ப இருக்கணும் இல்லையோ, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தானாக்க நித்தியமும் நான் என்று இதயம் நடித்திடுவையால் உன் பேர் தான் இதயம் என்றிடுவர் தான். அவா அந்த நான் இருக்கேங்கிற உணர்வு அந்த ஆளுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த ஆளுலயும் ஆதாரமா இருக்கிறது அதுதான் நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு. நான் எதை வச்சு நான் இருக்கேன்னு சொல்றோமோ அது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி சென்சேஷன் ஒன்றும் இல்லை இல்லையா. நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கு, நம்ம அந்த பாடியோட அசோசியேட் பண்ணி நான் இருக்கேன்னு சொல்றோம். அதுக்கு ஒன்றும் டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லை, ஃபார்ம் இல்லை, ஃபீச்சர்ஸ் இல்லை. நான் இருக்கேங்கிறது நல்லதோ கெட்டதோ கருப்போ சேப்போ நெட்டையோ குட்டையோ எதுவுமே இல்லையே. நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு அதான் அந்த ஆதாரம். அந்த ஸ்கிரீன், இந்த சீன் ஓடிண்டே இருக்கிறச்சியும் அந்த ஸ்கிரீனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க நான் இருக்கேங்கிற அந்த உணர்வுல டிப்பாறது தான் வந்து அதை கவனிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து உத்பவம் நாசமெல்லாம் இருப்பு நாசமெல்லாம் கிடையாது. ஆனா இந்த பலது உண்டாகிறது இருக்கிறது போகிறதுங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து அந்த ஆதாரத்திலே தான் நடக்கிறது. ஓவர் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? ஐயோ பண்ணிட்டோம். சரி, ஓகே, நம்ம அதை வந்து இந்த அப்படியே நிறுத்திப்போம், அதை தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை. Yes. Vimala அப்படின்னா can we say the one without a blemish? நின்மலன், மலங்கள் அற்றவர். செல்லம்மா, does it mean the one without a blemish? Yeah, yes, right. Okay, thank you. Okay, அண்ணாமலை.